Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் மணல் லாரி மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி பகுதிகளில் மணல் லாரிகள் சாலைகளில் தறிக்கட்டு செல்வதாகவும் அவற்றை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ருக்மணிபாளையத்தில் தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளி சென்ற அமரேஷ் என்ற சிறுவன் மீது லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரின் தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையின் அலட்சியத்தால் பள்ளி சென்ற சிறுவன் தந்தை கண்முன்னே இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வடக்குமேடு கிராமத்தில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள சாலை பணியை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பூமி பூஜையில் பங்கேற்று துவக்கி வைத்தார். வடக்குமேடு கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 41,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கட்டுமான பணியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பொது விடுமுறை அளிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஜூலை 7ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமென மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா கழக நிர்வாகிகளுடன் சென்று ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வர இருக்கு. அதுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று நம்ம மாவட்ட ஆட்சியரோட நாங்கள் கோரிக்கை வச்சோம். கண்டிப்பாக அதை பரிசீலிக்க ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த காலத்திலிருந்து அது நம்முடைய மாவட்டமாக தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் கருதப்படுகிறது. இங்கேருந்து நிறைய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வாங்க அப்படின்னு சொன்னோம். அது உடனே நாங்கள் பரிசீலிக்கணும்னு சொல்லி வைகாசி, விசாகம் போன்ற இதுக்கெல்லாம் லீவ் விடுனாலும் இதுக்கு உடனே சொன்னால் சரின்னு இருக்காங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உண்டு உறைவிட பள்ளி கட்டிடம் கட்ட அதிமுக எம்எல்ஏ தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. ஏற்காடு அருகே செயல்பட்டு வரும் உண்டு உறைவிட பள்ளியில் 320க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். இந்நிலையில் இடப்பற்றாக்குறையால் புதிய கட்டிடம் வேண்டுமென்று கோரிக்கை எழுந்த நிலையில் கிளியூர் கிராமத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டுமானத்திற்கு ஏற்காடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த மூதாட்டியின் பிரச்சினையை தீர்க்க அதிமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் உதவினார். உப்பிலிப்பாளையத்தை சேர்ந்த தங்கமணி என்ற 78 வயது மூதாட்டி பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருமாறு ஆட்சியரிடம் மனு அளித்தும் எதுவும் நடக்காததால் தீக்குளிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் மூதாட்டியின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறி 15,000 ரூபாயை வழங்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் மூதாட்டி உயிரை இழக்க நேரிட்டிருக்கும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கரூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தூய்மை பணியாளர்களை குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்து வந்த சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு தூய்மை பணியாளர்களை புலியூர் பேரூராட்சி குப்பை சேகரிக்கும் வாகனம் மூலம் அழைத்து வந்தது. தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறியும் நிகழ்ச்சிக்கே அவர்களை அவமதிக்கும் வகையில் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அழைத்து சென்றது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட மலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வில் முறைகேடு நடைபெற்றதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மலைப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் பெற்று சென்றால் தரைதளத்தில் உள்ள ஆசிரியர்களை கட்டாய இடமாற்றத்தில் மலை பகுதிகளில் பணி அமர்த்தலாம் என்ற விதி மாற்றப்பட்டு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விடியா ஆட்சியின் அலட்சியத்தால் சேலம் மாவட்ட மலைப்பகுதி பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எப்போ போஸ்டிங் போட்டு புது ஆளுங்க வராங்களோ நீங்கள் அப்போ தான் ரிலீவ் ஆகி கீழே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த புதிய நியமனம் இடைநிலை ஆசிரியருக்கு தேதி சொல்லிட்டாங்க. பட் பட்டதாரி ஆசிரியர், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த 3 வகைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நிலுவையில் இருக்குது. தீர்ப்பு எப்போ வெளியே வரும், எப்போ போஸ்டிங் போடுவாங்கன்றது யாருக்கும் தெரியாதுங்க சார். இப்படி இருக்கும் பொழுது
எல்லாரும் ஓராண்டு நிறைவு செய்த ஆசிரியர்கள் தொடர்ந்து அங்கேயே இருங்க, தொடர்ந்து ஓராண்டு நீங்க முடிச்சதுக்கு பிறகு அங்கேயே நீங்க பணியாற்றணும் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியா நாங்க நினைக்கிறோம்.